Good morning students. நம்ம போன கிளாஸ்ல என்ன பார்த்தோம்னு பாத்தீங்கன்னா ஃபிக்ஸ்டு பெட் கேசிஃபையர் அது எப்படி இயங்குது அப்படிங்கறத பார்த்தோம். அதுல வந்து அப் டிராப் டைப் கேசிஃபையர், கிராஸ் டிராப் டைப் கேசிஃபையர், அதுக்கு அப்புறம் டவுன் டிராப் டைப் கேசிஃபையர் அப்படி சொல்லிட்டு மூணு டைப் ஆஃப் கேசிஃபையர் வந்து பார்த்தோம். சரிங்களா? அதுல இருந்து எப்படி கேஸ் ப்ரொடக்ஷன் பண்றாங்க, என்ன மாதிரியான மெட்டீரியல் எல்லாம் வச்சு எரிக்கிறாங்க அதெல்லாம் பார்த்தோம். சரிங்களா? இந்த கிளாஸ்ல நெக்ஸ்ட் டைப் பார்க்க போறோம். இது என்ன டைப் பாத்தீங்க அப்படினா fluidized bed gasifier. சரிங்களா? இந்த fluidized bed gasifierல முக்கியமான பொருட்கள் என்னென்ன அப்படினு பாத்தீங்க அப்படினா ஹெர்த் ஜோன் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கு அப்புறம் டிஸ்ட்ரிபியூட்டர் பிளேட்ஸ் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது. அதுக்கு அப்புறம் fluidized bed அப்படின ஒரு இடம் இருக்குது. அதுக்கு அப்புறம் சைக்ளோன் அப்படி சொல்லிட்டு ஒரு நாலு முக்கியமான பார்ட்டுகள் வந்து பாத்தீங்கன்னா இந்த fluidized bed gasifierல நமக்கு இருக்குது. சரிங்களா? இது எப்படி இயங்குது அப்படிங்கறத நம்ம இப்ப பார்க்க போறோம். சரிங்களா? ஸ்லைடை பாத்தீங்க அப்படினா உங்களுக்கு தெரியும். இதுதான் fluidized bed gasifierோட கன்ஸ்ட்ரக்ஷன். சரிங்களா? இதுல வந்து எப்படி கேஸ் வந்து நமக்கு உற்பத்தி பண்றாங்க அப்படினு பாத்தீங்க அப்படினா இந்த ஃபர்னஸோட கீழ் சைடுல பாத்தீங்கன்னா ஏர், ஆக்சிஜன் ஆர் ஸ்டீம் அப்படி சொல்லிட்டு ஒரு ஏரியா கட்டிருக்காங்க பாத்தீங்களா? அந்த ஏரியாவுல தான் பயோமாஸ் வேஸ்டஸ் எல்லாத்தையும் போட்டு எரிக்க செய்வாங்க. சரிங்களா? இந்த பயோமாஸ் வேஸ்ட்டை எரிய வைக்கும்போது என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதுலேருந்து நிறைய டைப் ஆஃப் கேஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகும். சரிங்களா? அப்போது எரியும் பொழுது இந்த எரிதல் வந்து இன்னும் நல்லா எரியணும் அப்படிங்கிறதுக்காக அட்மாஸ்பியரிக் ஏரை வந்து உள்ளே சப்ளை பண்ணுவாங்க. அப்போ சப்ளை பண்ணும்போது எந்த பொருளும் மிஞ்சாமல் எரிதல் வந்து முழுமையாக நடைபெறும். சரிங்களா? அப்படி முழுமையாக நடைபெறும் பொழுது சில கேஸஸ் வந்து நமக்கு உற்பத்தி ஆகுது. சரிங்களா? அதுதான் அந்த ஃபஸ்ட்டு ஏரியாவில் நடக்கக்கூடிய விஷயம். சரிங்களா? ரெண்டாவது ஏரியாவில் ஃப்ளூடைஸ்டு பெட்டுன்னு சொல்லிட்டு ஒரு ஏரியா இருக்குது பார்த்தீங்களா? அந்த ஃப்ளூடைஸ்டு பெட்டுக்குள்ளே என்ன இருக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்ஸ், அதாவது பிளேட்டுகளை, ஸ்டீல் பிளேட்டுகளை ஒவ்வொரு லேயராக அடுக்கி வச்சுருப்பாங்க. சரிங்களா? இந்த ஸ்டீல் பிளேட்டுகளுக்கு இடையில் பார்த்தீங்கன்னா மண்ணால் வந்து என்னது கட்டியிருப்பாங்க. ஒவ்வொரு ஸ்டீல் பிளேட்டுக்கும் இடையில் மண்ணை வச்சு என்னது ஒரு சுவர் மாதிரி கட்டியிருப்பாங்க. அதுதான் என்னது ஃப்ளூடைஸ்டு பெட் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அப்போது கீழே நம்ம எரிக்கும் பொழுது உருவாகக்கூடிய கேஸஸ் வந்து என்ன ஆகும் அப்படின்னா மேல் நோக்கி இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்ஸ் வழியாக மெல்ல பாய ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்போ ஒவ்வொரு டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்டுக்கும் பின்னாடி என்னப்பா இருக்குது, நான் சொன்ன மாதிரி மண்ணால் கட்டப்பட்ட சுவர் மாதிரி ஒரு இடம் இருக்குது பார்த்தீங்களா? அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்டுகளுக்குள்ளே உற்பத்தி பண்ணப்பட்ட கேஸானது நுழையும் பொழுது அதில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து இதனால் வந்து கிரகிக்கப்படுது. அப்போது கேஸில் இருக்கக்கூடிய அதிகப்படியான வெப்பம் வந்து இந்த ஃப்ளூடைஸ்டு பெட்டால் வந்து கிரகிக்கப்படுது. சரிங்களா? இப்படி கிரகிக்கப்பட்ட பிறகு அந்த கேஸ் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா அந்த ஃப்ளூடைஸ்டு பெட்டுக்குள்ளேயும் பார்த்திங்கன்னா ஒரு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த போர்ட் வழியாக ஆட்டோமேட்டிக்கலே அந்த கேஸ் வந்து மேல் நோக்கி சைக்ளோன் பகுதிக்கு போயிடும். சரிங்களா? இந்த சைக்ளோன் பகுதியில் என்ன நடக்குதுன்னு பார்த்தீங்கன்னா கேஸில் ஏதாவது தேவையில்லாத பொருட்கள் இருந்துச்சுன்னா, அதாவது டஸ்ட்டாக இருக்கலாம், இல்லை வேறு ஏதாவது ஒரு பொருள் இருந்துச்சு அப்படின்னா அந்த பொருட்களை வந்து இந்த கேஸுல் சைக்ளோன் ப்ராசஸில் என்னது அதை வந்து ரிமூவ் பண்ணுறாங்க. சரிங்களா? அதுதான் சைக்ளோன் ப்ராசஸ். சைக்ளோன் ப்ராசஸ் அப்படிங்கிறது என்னென்னு பார்த்தீங்கன்னா கேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை நீக்கிறது தான் என்னது சைக்ளோன் ப்ராசஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? இப்படி உற்பத்தி பண்ணப்பட்ட கேஸ் வந்து அதுக்கப்புறம் சைக்ளோன்லேருந்து ஒரு அவுட்லெட் போர்ட் மூலமாக வெளியே எடுத்து ஸ்டோரேஜ் பண்ணப்படுது. சரிங்களா? இதில் இப்படி தான் வந்து பார்த்திங்கன்னா கேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இப்போது நான் சொன்ன மாதிரி எரித்து உருவாகக்கூடிய கேஸை வந்து மேலே பாஸ் பண்ணுறாங்க. அப்போ எரித்து உருவாகக்கூடிய சாம்பலை வந்து எப்படி வெளியே எடுக்கிறாங்கன்னு பார்த்தீங்கன்னா அந்த ஃப்ளூடைஸ்டு பெட்டோட ஒரு பக்கத்தில் ஒரு சின்ன போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த போர்ட் வழியாக எரிஞ்ச பிறகு மிஞ்சக்கூடிய சாம்பல் வந்து அந்த வழியாக, சாம்பல்னால் தெரியும் இப்போ சாம்பல், அந்த சாம்பல் வந்து அதன் வழியாக எடுக்கப்படுது. சரிங்களா? அப்போ இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடக்கும்போது நமக்கு கேஸ் உற்பத்தி ஆகுது. உற்பத்தி ஆகப்பட்ட கேஸ் வந்து ஃப்ளூடைஸ்டு பெட்டு வழியாக ட்ரான்ஸ்ஃபர் ஆகி மேலே சைக்ளோனுக்கு போகுது. புரிஞ்சுங்களா? இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல். மறுபடியும் ஒரு தடவை பாருங்கள். இதில் என்ன நடக்குது அப்படின்னா பயோமாஸ் பொருட்களை வந்து சேம்பரோட பாட்டம் சைடில் வந்து ஏரோடு சேர்த்து எரிக்கிறாங்க. சரிங்களா? அப்படி எரிக்கும் பொழுது நமக்கு 4 டைப் ஆஃப் கேஸ் கிடைக்குது. ஒன்று கார்பன் டை ஆக்சைடு, இன்னொன்று கார்பன் மோனாக்சைடு, அப்புறம் ஹைட்ரஜன், அதுக்கப்புறம் மீத்தேன் அப்படிங்கிற 4 டைப் ஆஃப் கேஸஸ் வந்து நமக்கு கிடைக்குது. இந்த கேஸஸ் வந்து என்ன ஆகுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட் வழியாக மெல்ல நுழைய ஆரம்பிக்குது. சரிங்களா? அப்போ டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்டுகளுக்கு இடையில் பார்த்தீங்க அப்படின்னா மண்ணால் கட்டப்பட்ட சுவர் மாதிரியான பொருள் இருக்கும். சரிங்களா? அப்போது இந்த டிஸ்ட்ரிபியூட்டட் பிளேட்ஸ் வழியாக கேஸ் பாயும் பொழுது அந்த கேஸில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து இந்த ஃப்ளூடைஸ்டு பெட்னால் அப்சார்ப் பண்ணப்படுது. அப்போ அதனால்
கேஸில் இருக்கக்கூடிய வெப்பம் வந்து கம்மியாகிருக்கு சரிங்களா. அப்படியே கம்மி பண்ணப்பட்ட வெப்பத்தை கொண்ட கேஸ் வந்து பார்த்திங்கன்னா அந்த ஃப்ளூயிடைஸ்டு பெட்டுக்குள்ளேயே இருக்கக்கூடிய பைப்பின் வழியாக சைக்ளோனுக்கு செல்லுது சரிங்களா. சைக்ளோனில் என்ன நடக்குதுன்னா கேஸில் இருக்கக்கூடிய தேவையில்லாத பொருட்களை எல்லாத்தையும் நீக்கிறாங்க சரிங்களா. அப்படி நீக்கப்பட்ட கேஸ் வந்து அந்த சைக்ளோன்லேருந்து ஒரு அவுட்லெட் போர்ட் மூலமாக வெளியெடுக்கப்பட்டு பயன்படுத்தப்படுது சரிங்களா. அப்போது மிஞ்சக்கூடிய சாம்பல் அது வந்து பார்த்திங்கன்னா ஃப்ளூயிடைஸ்டு பெட்டோட இணைக்கப்பட்டிருக்க போர்ட்டின் வழியாக வெளியெடுக்கப்படுது சரிங்களா. இதுதான் இதோட ஒர்க்கிங் பிரின்சிபல் சரிங்களா. அப்போது இந்த சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு மெயினாக சில அட்வான்டேஜஸ் இருக்குது சரிங்களா. அது என்னென்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். இந்த சிஸ்டத்துக்கு என்னென்ன அட்வான்டேஜ் இருக்குதுன்னு பார்த்திங்கன்னா அதிக டெம்பரேச்சர் இருக்கக்கூடிய கேஸுகளை வந்து இதில் உற்பத்தி செய்யலாம். ஏன் அப்படின்னா ஃப்ளூயிடைஸ்டு பெட் இருக்கிறதுனால எவ்வளோ டெம்பரேச்சர் இருந்தாலும் அந்த பெட் வந்து அந்த வெப்பத்தை வந்து அப்சார்ப் பண்ணிக்கும் ஒன்று. ரெண்டாவது பார்த்திங்கன்னா இதோட கன்ஸ்ட்ரக்ஷன் வந்து ரொம்ப சிம்பிள், ரொம்ப எளிமையாக இதை கட்டமைச்சிருப்பாங்க. அதுக்கப்புறம் இதை வந்து வேலை செய்ய வைக்கிறது ரொம்ப சுலபம், அது ஒன்று மெயின். அதுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரியான பிளான்ட்டில் வந்து ஹை ப்ரொடக்ஷன் ரேட் இருக்கும், அதாவது உற்பத்தி பண்ணக்கூடிய கேஸோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருக்கும் சரிங்களா. அதுக்கப்புறம் ஈரப்பதமான பொருட்களை கூட இதில் சுலபமாக இருக்கலாம், அதாவது மாய்ஸ்டராக இருக்கக்கூடிய பொருட்களை கூட நீங்கள் இதில் வந்து சுலபமாக இருக்கலாம். மற்ற கேசிஃபையர் ப்ராசஸ்லாம் பார்த்திங்கன்னா இந்த மாய்ஸ்டரை நீக்கிறதுக்காண்டியவும் ஒரு பார்ட் இருக்கும் பார்த்திங்களா. நீங்கள் ஃபஸ்ட்டு இதேவும் அதுதான் இருக்கும், கட்டையில் இருக்கக்கூடிய மாய்ஸ்டர் எல்லாத்தையும் நீக்கிட்டு தான் இருப்பாங்க. ஆனால் இங்கே பார்த்திங்கன்னா மாய்ஸ்டர் கொஞ்சம் இருந்தாலுமே எரிய ஆரம்பிக்கும். இதுதான் இதோட மெயின் அட்வான்டேஜஸ்ன்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. அடுத்து ரெண்டாவது என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா பயோகேஸ் ப்ரொடக்ஷன் ஃப்ரம் வேஸ்ட் டு பயோமாஸ். இது என்னப்பா சொல்கிறாங்க, அதாவது பயோமாஸ் வேஸ்ட்லேருந்து எப்படி பயோகேஸஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் நம்ம இந்த ஸ்டேஜில் பார்க்க போகிறோம் சரிங்களா. அதை எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க அப்படிங்கிறத நீங்கள் தெரிஞ்சுக்கிறதுக்கு மாட்டு சாணம், காய்கறி கழிவு, விவசாய பொருள் வேஸ்ட்டு, அதுக்கப்புறம் கரும்பு சக்கை, மனித கழிவு, இது எல்லாத்தையுமே பார்த்திங்க அப்படின்னா 90லேருந்து 95% ஈரப்படுத்தி சரிங்களா. அதுக்கப்புறம் ஏரோபிக் பாக்டீரியான்னு சொல்லிட்டு ஒரு காற்றில்லாத சூழ்நிலையில் வளரக்கூடிய ஒரு பாக்டீரியாவை வச்சு இதை நொதிக்க வச்சு இதிலேருந்து கேஸஸ் ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் என்னது பயோமாஸ் கேஸஸ் சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. பயோமாஸ் கேஸஸ் வந்து நான் சொன்ன மாதிரி ஹைட்ரஜன் ஒரு பயோமாஸ் கேஸஸ் தான், மீத்தேன் ஒரு பயோமாஸ் கேஸஸ் தான், கார்பன் மோனாக்சைடு ஒரு பயோமாஸ் கேஸஸ் தான், கார்பன் டை ஆக்சைடு ஒரு பயோமாஸ் கேஸஸ் தான் சரிங்களா. இப்போ இந்த பயோமாஸ் கேஸஸ் வந்து எப்படி உற்பத்தி பண்ணுறாங்கன்னு பார்த்தீங்கன்னா 3 ஸ்டேஜ் இருக்குது இதில் சரிங்களா. நீங்கள் நல்லா தெரிஞ்சுக்கோங்க, பயோமாஸ் கேஸ் ப்ரொடக்ஷன் எப்படி பண்ணுறாங்க, மாட்டு சாணமாக இருக்கலாம், காய்கறி கழிவாக இருக்கலாம், அப்படின்னா விவசாய கழிவாக இருக்கலாம். இது எல்லாத்தையும் 90லேருந்து 95% ஈரப்படுத்தி, வெப்பப்படுத்தி கிடையாது, ஈரப்படுத்தி அதான் ஏரோபிக் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு காற்றில்லாத சூழ்நிலையில் உயிர் வாழக்கூடிய பாக்டீரியாவை வச்சு சிதைச்சி அதிலேருந்து என்னது கேஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. அதுதான் இந்த ப்ராசஸ் சரி. இந்த ப்ராசஸ் வந்து 3 ஸ்டேஜாக பண்ணுறாங்க சரிங்களா. அந்த ஸ்டேஜ் என்ன அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். நீங்கள் இதை பார்த்தீங்கன்னா தெரியும். ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா நான் சொன்ன மாதிரி என்னது கழிவுப் பொருட்களை வந்து கூழ்மமாக மாற்றுவாங்க சரிங்களா. கூழ்மமாக எப்படி மாற்றுவாங்க அப்படின்னா இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் மாட்டுச்சாணமாக இருக்குன்னா மாட்டுச்சாணமும் தண்ணியும் கலந்த கலவையை வச்சு கூழ்மமாக மாற்றுவாங்க. அந்த கலவையை வந்து பார்த்திங்கன்னா ஒரு தொட்டி மாதிரியாக இருக்கக்கூடிய அமைப்புக்குள்ளே வந்து ஸ்டோர் பண்ணி காற்றோட்டமே இல்லாத மாதிரி மூடி வச்சுருவாங்க சரிங்களா. அதுதான் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் சரிங்களா. இந்த ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் வந்து பார்த்திங்கன்னா 18 நாள்லேருந்து 22 நாள் வரைக்கும் இருக்கும் சரிங்களா. அப்போ அந்த நாட்களுக்கு பிறகு இந்த இது வந்து 2வது ஸ்டேஜுக்கு வந்து போகும் சரிங்களா. அந்த 2வது ஸ்டேஜில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்திங்கன்னா இந்த 18லேருந்து 20 நாள் இடைவெளியில் ஒரு பாக்டீரியா வந்து காற்றில்லா சூழ்நிலையில் வளரக்கூடிய ஒரு பாக்டீரியா வந்து இந்த பயோமாஸ் கழிவுகள் மேலே வளர ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ வளரும்போது அது என்ன பண்ணும் அப்படின்னா இந்த பயோமாஸ் பொருட்களை எல்லாத்தையுமே சிதைக்கும். இப்போ சிதைக்கும்போது இதிலேருந்து சில ஆசிட்ஸ் வந்து உருவாக ஆரம்பிக்கும் சரிங்களா. அப்போ அந்த ஆசிட்ஸை வந்து மேலும் மேலும் சிதைக்கும்போது ஒரு ப்ராசஸ் நடக்கும், அதுதான் 3வது ப்ராசஸ். அங்கே என்ன நடக்கும் அப்படின்னா அந்த மாதிரி இந்த ஆசிட்ஸை பாக்டீரியாக்கள் மேலும் மேலும் சிதைக்கும்போது அதிலேருந்து கேஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆக ஆரம்பிக்கும் சரிங்களா. அந்த கேஸஸ் தான் பயோமாஸ் கேஸஸ் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க சரிங்களா. நல்லா பாருங்கள், ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்ன பண்ணுறாங்க, மாட்டு சாணத்தை வந்து கூழ்மமாக மாற்றுறாங்க, தண்ணி கலந்து அதை வந்து ஸ்டோர் பண்ணி வைக்கிறாங்க கொஞ்சம் நாட்களுக்கு. அதுக்கப்புறம் 2வது ஸ்டேஜில் அதில் காற்றில்லா சூழ்நிலையில் வளரக்கூடிய பாக்டீரியாக்கள் வளர்ந்து அதை வந்து என்னது மக்க செய்யுது. அப்படி மக்க செய்யும்போது அதிலேருந்து சில ஆசிட்ஸ் வந்து ப்ரொடக்ஷன் ஆகுது சரிங்களா. அப்போ 3வது ஸ்டேஜில் இந்த ப்ரொடக்ஷனான ஆசிட்டை வந்து மேலும் மேலும் மக்க செய்யும்போது அதிலேருந்து பயோகேஸஸ் வந்து நமக்கு கிடைக்குது சரிங்களா. இதில் என்ன டைப் ஆஃப் பயோகேஸ் கிடைக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் சொன்ன மாதிரி தான் மீத்தேனாக இருக்கலாம், கார்பன் டை ஆக்சைடாக இருக்கலாம், கார்பன் மோனாக்சைடாக இருக்கலாம்,
அப்படின்னா ஹைட்ரஜனாக இருக்கலாம். சரிங்களா? இந்த மாதிரியான இதெல்லாம் கிடைக்குது. இதுதான் 3 ஸ்டேஜ். புரிஞ்சுதுங்களா? அப்போது பயோமாஸ் எப்படி ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க வேஸ்ட்லேருந்து பார்த்திங்க அப்படின்னா, மாட்டு சனமாக இருக்கலாம், காய்கறி கழிவாக இருக்கலாம், விவசாய கழிவாக இருக்கலாம். இது எல்லாத்தையுமேவும் என்னது 90லேருந்து 95% ஈரப்படுத்தி அரேபிக் பாக்டீரியா அப்படிங்கிற ஒரு பாக்டீரியாவினால் மக்கச் செய்து அதிலிருந்து என்னது பயோகேஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இது வந்து 3 ஸ்டேஜில் நடக்குது. ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து நான் சொன்ன மாதிரி என்னது கூழ்மமாக மாற்றுறாங்க. 2வது ஸ்டேஜில் பாக்டீரியா வச்சு ஆசிட்டாக மாற்றுறாங்க. 3வது ஸ்டேஜில் அந்த ஆசிட்லேருந்து என்னது கேஸை வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. இதுதான் 3 ஸ்டேஜ். சரிங்களா? அதுக்கப்புறம் அடுத்து நம்ம இதில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டைப்ஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட்ஸ். சரிங்களா? இப்போ நான் சொன்ன ப்ராசஸ் வந்து பார்த்திங்களா 3 ஸ்டேஜாக உற்பத்தி பண்ணுறாங்கன்னு சொன்னேன் பார்த்தீங்களா. அந்த 3 ஸ்டேஜை வந்து ப்ரீஃபாக பார்க்க போகிறோம். அதாவது அதுலேயே நிறைய டைப் இருக்குது. இந்த பயோமாஸ் கழிவு பொருட்களை வச்சுட்டு எப்படி நமக்கு பயோகேஸஸ் வந்து ரெடி பண்ணுறாங்க அப்படிங்கிறது தான் எனது டைப்ஸ் ஆஃப் பயோகேஸ் பிளான்ட்ஸ். சரிங்களா? இதில் வந்து நமக்கு சிலபஸில் 4 டைப் இருக்குது. ஒன்று வந்து பார்த்திங்கன்னா பேஜ் டைப் பயோகேஸ் பிளான்ட், அதுக்கப்புறம் கண்டினியூஸ் டைப் பயோகேஸ் பிளான்ட், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஃப்ளாட்டிங் ட்ரம் டைப் பயோகேஸ் பிளான்ட், அதுக்கப்புறம் ஃபிக்ஸ்டு டோம் டைப் பிளான்ட். இந்த மாதிரியான 4 பிளான்ட் மூலமாக நமக்கு வந்து பயோகேஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ணுறாங்க. புரியுதுங்களா? சரி, இதில் நம்ம இனி ஒவ்வொரு ஸ்டேஜாக பார்க்கலாம். ஃபஸ்ட்டு வந்து என்ன ஸ்டேஜ் பார்க்க போகிறோம் அப்படின்னா, பேஜ் டைப் பயோகேஸ் பிளான்ட். சரிங்களா? அதில் வந்து முக்கியமாக இருக்கக்கூடிய கன்ஸ்ட்ரக்ஷன் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேஸ் ஹோல்டர் அப்படின்னு ஒரு பார்ட் இருக்குது, டிக்ஸ்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது, ஃப்ளாட்டிங் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது, வாட்டர் சீல் அப்படின்னு சொல்லிட்டு பார்ட் இருக்குது. இந்த 4 பார்ட்டை வச்சுட்டு இந்த பிளான்ட்டை வந்து ரெடி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? சரியா பாருங்கள், உங்களுக்கு புரியும். இதுதான் இந்த பேட்ச் டைப் பயோகேஸ் பிளான்ட். சரிங்களா? இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா டிக்ஸ்டர் 1 டிக்ஸ்டர் 2 பார்த்தீங்களா, லெஃப்ட் சைட்லேருந்து ஃபஸ்ட்டு 2 அதுதான் டிக்ஸ்டர் 1 டிக்ஸ்டர் 2. சரிங்களா? இந்த டிக்ஸ்டர் அப்படிங்கிறது ஒன்றும் கிடையாது, சாதாரண ஒரு ஸ்டீலால் இல்லை அப்படி இல்லைன்னா சிமெண்டால் கட்டப்பட்ட தொட்டி தான் என்னது டிக்ஸ்டர்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? 3வதாக ஒரு டிக்ஸ்டர் இருக்குது. அது என்னன்னு ஏன் போட்டுருக்காங்கன்னா, அது நியூட்ரல். அது என்ன பண்ணுது அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் 4வதாக வந்து பார்த்திங்கன்னா கேஸ் ஹோல்டர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பகுதி இருக்குது. இந்த 4 பகுதியுமேவும் என்னது ஒன்றோட ஒன்று தொடர்பு இருக்க மாதிரி பைப்பு மூலமாக இணைச்சிருப்பாங்க. சரிங்களா? இப்போது இதில் மெயினான விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, இதோட மேல் பகுதியில் ஃப்ளாட்டிங் கவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு கவரை வந்து இணைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னா, உற்பத்தி ஆகக்கூடிய கேஸஸாக இருக்கலாம், இல்லாட்ட வேறு ஏதாவது ஒரு பொருளாக இருக்கலாம், அது வந்து வெளியே போகாமல் இருக்கணுங்கிறதுக்காண்டி மேலே வந்து நல்ல கவர் மூலமாக கவர் பண்ணியிருப்பாங்க. அதோட பக்கவாட்டிலையும் என்னது வாட்டர் மூலமாக சீல் பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதாவது காற்றோ அப்படின்னா உள்ளேருந்து வாட்டரோ வெளியே லீக் ஆகாமல் இருக்கிறதுக்காண்டி சீல் வந்து அதை சுற்றி பண்ணியிருப்பாங்க. சரிங்களா? அதுதான் இதில் பண்ணியிருப்பாங்க. இப்போ ஃபஸ்ட்டு வந்து டிக்ஸ்டர் 1. சரிங்களா? இந்த டிக்ஸ்டர் 1 அப்படிங்கிற தொட்டியில் என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கழிவுப் பொருட்களை கூழ்ம நிலைக்கு மாற்றி டிக்ஸ்டர் 1ல் வந்து ஊற்றுவாங்க. சரிங்களா? அப்போ இந்த டிக்ஸ்டர் 1ல் வந்து 18 நாள்லேருந்து 20லேருந்து 22 நாள் வரைக்கும் அந்த கழிவுப் பொருட்கள் வந்து உள்ளாரியே இருந்துக்கிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போது அந்த 20-22 நாளுக்கு அப்புறம் என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, காற்றில்லா சூழ்நிலையில் வளரக்கூடிய பாக்டீரியா வந்து இந்த கழிவுப் பொருட்களை வந்து சிதைக்க ஆரம்பிக்கும். சரிங்களா? இப்போ இந்த ஸ்டேஜ் வந்து இதுக்குள்ளே நடந்துகிட்ருக்கும். இப்போ டிக்ஸ்டர் 2ல் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 20 நாளுக்கு அப்புறம் ஃபஸ்ட்டு 20 நாளில் இதில் ப்ராசஸ் பண்ணுவாங்க. அடுத்ததுக்கப்புறம் தான் இதில் நான் சொன்ன மாதிரி கழிவுப் பொருட்களை கூழ்மமாக மாற்றி இந்த டிக்ஸ்டர் 2ல் ஊற்றுவாங்க. சரிங்களா? அதுக்கப்புறம் இந்த டிக்ஸ்டர் 2ல் ஊற்றும் பொழுது இந்த டிக்ஸ்டர் 1ல் வந்து ப்ராசஸ் வந்து கம்ப்ளீட் ஆகிருக்கும். அதாவது பாக்டீரியா வந்து கழிவுப் பொருட்களை மக்கச் செய்து அதிலேருந்து ஆசிட் தயாரித்து அதிலேருந்து அதுக்கப்புறம் கேஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். சரிங்களா? அப்படி ப்ரொடக்ஷன் பண்ணப்பட்ட கேஸஸ் வந்து அதோட மேல் பகுதியில் இருக்கக்கூடிய போர்ட் வழியாக நமக்கு நியூட்ரல் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு டிக்ஸ்டர் இருக்குது. பார்த்திங்கன்னா, அது வந்து எம்டி. அதில் வந்து எந்த கழிவுப் பொருட்களையும் வந்து ஸ்டோர் பண்ணியிருக்க மாட்டாங்க. அது வந்து கேஸை ஸ்டோர் பண்ணுறதுக்கான ஒரு இடம். சரிங்களா? அப்படி ரெடி ஆகிற கேஸ் வந்து அதில் போய் ஸ்டோர் ஆகிட்டுருக்கும். அப்போது இந்த ஃபஸ்ட்டு இதில் ப்ரொடக்ஷன் ஆகிற கேஸ் தீரக்கூடிய ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா, இந்த 2வது டிக்ஸ்டரில் வந்து நம்ம போட்ட கழிவுப் பொருட்கள் வந்து அதோட ப்ராசஸை கம்ப்ளீட் பண்ணிடும். அப்போ இங்கே என்ன நடக்கும், நான் சொன்ன மாதிரி கழிவுப் பொருட்களை பாக்டீரியா மக்கச் செய்து ஆசிட் தயாரித்து அந்த ஆசிட் மூலமாக என்னது கேஸஸ் வந்து ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது அந்த ஃபஸ்ட்டோட சப்ளை இன்னொன்னேவும் இந்த 2வதுலேருந்து சப்ளை ஸ்டார்ட் ஆகும். சரிங்களா? இப்போ இதில் உற்பத்தி ஆகக்கூடிய வாயு வந்து அதோடு இணைக்கப்பட்ட பைப்பு வழியாக என்னது நியூட்ரல் ஸ்டேஜுக்கு போகும். சரிங்களா? அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் என்னது தன்னோட தன்மையை இழந்த கழிவுகள் எல்லாத்தையும் வெளியே எடுத்து மறுபடியும் புது கழிவுகளை லோட் பண்ணுவாங்க. சரிங்களா? இப்போ லோட் பண்ணிகிட்டு இருக்கும் பொழுது இந்த 2வது ஸ்டேஜில் வந்து பார்த்திங்கன்னா கழிவுப் பொருட்கள் வந்து
முடிகிற மாதிரி ஆயிடும். அப்போது ஃபஸ்ட்டு ஸ்டேஜில் வந்து கழிவுப் பொருட்கள் வந்து அதோட வேலையை ஸ்டார்ட் பண்ண ஆரம்பித்து கேஸ் ப்ரொடக்ஷன் பண்ண ஆரம்பிக்கும். அப்போது இந்த செகண்ட் ஸ்டேஜில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களையும் மறுபடியும் வெளியே எடுத்து புது கழிவுப் பொருட்களை லோட் பண்ணுவாங்க. இந்த மாதிரி ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்துகிட்டே இருக்கும். இதனால் நமக்கு கேஸ் வந்து கண்டினியூஸாக சப்ளை ஆகிட்டே இருக்கும். சரிங்களா? நான் சொன்ன மாதிரி இந்த 2 இதிலேருந்து வரக்கூடிய கேஸஸ் வந்து இந்த நியூட்ரல் டிக்ஸ்டரில் வந்து ஸ்டோர் பண்ணுவாங்க. சரிங்களா? ஏன் நியூட்ரல் டிக்ஸ்டரில் ஸ்டோர் பண்ணுறாங்க அப்படின்னா, இந்த நியூட்ரல் டிக்ஸ்டர்லேருந்து கேஸ் ஹோல்டர், அதாவது ஒரு கேஸ் சிலிண்டருக்கு சப்ளை பண்ணுறாங்க. அப்போது இந்த நியூட்ரலில் எப்போவுமே கேஸ் நிறைஞ்சிட்டு இருக்கும். இப்போ இதிலேருந்து நம்ம எப்படி எடுக்கும்போது ஒரு தொடர்ச்சியான எரிதலுக்கு வந்து இது ஒரு வழிவகுக்கும். சரிங்களா? அதனால தான் என்னது இந்த நியூட்ரல் அப்படிங்கிறத யூஸ் பண்ணுறாங்க. சரிங்களா? இப்போ இந்த கேஸ் ஹோல்டர்லேருந்து ஒரு அவுட்லெட் போர்ட் எடுத்து அதன் மூலமாக இந்த கேஸஸ் வந்து எங்கே நம்ம உபயோகிக்கணுமோ அந்த இடத்துல வந்து உபயோகிப்பாங்க. புரிஞ்சுங்களா? இந்த ப்ராசஸ் உங்களுக்கு புரிஞ்சுதா? ஃபஸ்ட் என்ன பண்ணுறாங்க, டிக்ஸ்டர் 1ல் வந்து கழிவுப் பொருட்களை வந்து மக்கச் செய்து என்னது ரெடி பண்ணுறாங்க. அப்போது அதுக்கு அடுத்து 2வது டிக்ஸ்டர்லேயும் கொஞ்சம் இடைவெளி விட்டு இந்த வேலையை பண்ணுறாங்க. ஃபஸ்ட்டு டிக்ஸ்டரில் உருவாகக்கூடிய கேஸ் வந்து நியூட்ரல் பகுதிக்கு போகுது. அப்போ ஃபஸ்ட்டு டிக்ஸ்டர் வந்து அதோட கெப்பாசிட்டியை இழந்த பிறகு 2வது டிக்ஸ்டர் வந்து கேஸ் ப்ரொடக்ஷனை ஸ்டார்ட் பண்ணும். அப்போ அந்த டயத்தில் ஃபஸ்ட்டு டிக்ஸ்டரில் இருக்கக்கூடிய அன்வான்ட் பொருளை எடுத்துகிட்டு மறுபடியும் கழிவுகளை வந்து லோட் பண்ணுவாங்க. அப்போது 2வது டிக்ஸ்டர் அதோட ப்ராசஸை ஸ்டாப் பண்ணிடும். ஃபஸ்ட்டு டிக்ஸ்டர் வந்து நியூட்ரலுக்கு பவர் சப்ளை பண்ணிகிட்டே இருக்கும். சரிங்களா? அப்போ 2வது டிக்ஸ்டர்லேயும் இதே மாதிரி கழிவுப் பொருட்களை வந்து லோட் பண்ணிகிட்டு இருப்பாங்க. இந்த ப்ராசஸ் வந்து கண்டினியூஸாக நடந்து நமக்கு வந்து நியூட்ரலில் போய் கேஸ் வந்து ஸ்டோரேஜ் ஆகும். அப்படி நியூட்ரலில் ஸ்டோரேஜ் ஆகக்கூடிய கேஸஸை வந்து கேஸ் ஹோல்டர் மூலமாக நமக்கு எங்கே பயன்படுத்தணுமோ அங்கே பயன்படுத்துவாங்க. சரிங்களா? இந்த சிஸ்டத்துக்குன்னு சொல்லிட்டு மிகப்பெரிய ட்ராபேக்ஸ் 1-2 இருக்குது. பார்த்தீங்களா? அது என்ன ட்ராபேக்ஸ், அதாவது டிஸ்அட்வான்டேஜ்னு சொல்லுவாங்க, தீமைகள் என்னன்னு பார்த்தாங்க அப்படின்னா, இது வந்து பார்த்திங்கன்னா 3 டிக்ஸ்டரும் ஒரு ஹோல்டரும் தேவை. அப்போது இதை வந்து வடிவமைக்கிறதுக்கு ரொம்ப பெரிய செலவு ஆகும். சரிங்களா? அது ஒன்று. 2வது வந்து பார்த்திங்கன்னா இதில் வந்து உற்பத்தி செய்கிறதுக்கு அதிகமான வேலையாட்கள் தேவைப்படுவாங்க. ஏன்னா 4 டைப் ஆஃப் டிக்ஸ்டர் இருக்குது பார்த்தீங்களா? அப்போ ஒவ்வொன்றிலையும் வேலை செய்கிறதுக்கு கொஞ்சம் ஆட்கள் தேவைப்படுவாங்க. அதனால் வேலையாட்களோட எண்ணிக்கை வந்து அதிகமாக இருக்கும். அது போக பார்த்திங்கன்னா 40லேருந்து 50 நாள் வரைக்கும் இது வந்து ஒவ்வொரு தடவையும் இதில் இருக்கக்கூடிய கழிவுப் பொருட்களை வெளியே எடுத்து மறுபடியும் ரீலோட் பண்ணணும். அப்போ அது ரொம்ப பெரிய வேலையாக இருக்கும். சரிங்களா? இது வந்து இந்த சிஸ்டத்தோட மிகப்பெரிய ட்ராபேக் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. சரிங்களா? அடுத்து வந்து பார்த்திங்கன்னா கண்டினியூஸ் டைப் பயோகேஸ் பிளான்ட். அடுத்து நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா கண்டினியூஸ் டைப் பயோகேஸ் பிளான்ட். சரிங்களா? இதில் முக்கியமான கன்ஸ்ட்ரக்ஷன் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்லெட் போர்ட் 1, அவுட்லெட் போர்ட் 1, எப்பவும் போல் டிக்ஸ்டர், அதாவது அந்த தொட்டி 1 நமக்கு இருக்கும். அதுக்கப்புறம் ஸ்டேரியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு பார்ட் இருக்குது. சரிங்களா? இது வந்து எப்படி வேலை செய்யுது அப்படிங்கிறத நம்ம இப்போ பார்க்கலாம். நீங்கள் ட்ராயிங் பார்த்தீங்கன்னா புரியும். இதுதான் என்னது கண்டினியூஸ் டைப் பயோகேஸ் பிளான்ட். அதில் பார்த்தீங்க அப்படின்னா கேஸ் வந்து உற்பத்தி பண்ணப்பட்டது ஒரு இடம், அந்த கேஸை ஸ்டோர் பண்ணப்பட்டது ஒரு இடம், ஸ்டோர் பண்ணப்பட்ட இடத்துலேருந்து இன்னொரு ஹோல்டருக்கு மாற்றி அப்படி யூஸ் பண்ணாங்க. ஆனால் இங்கே அப்படி கிடையாது. உற்பத்தி பண்ணப்பட இடமும் அதே தான், கேஸ் எடுக்கப்படக்கூடிய இடமும் அதே தான். சரிங்களா? அதுதான் இதில் பெரிய இதில் என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த டிக்ஸ்டர், அதாவது தொட்டியில் வந்து பார்த்திங்கன்னா லெஃப்ட் சைடில் இன்லெட்னு சொல்லிட்டு ஒரு போர்ட் இருக்குது பார்த்தீங்களா? அந்த இன்லெட் போர்ட்டுக்குள்ளே என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி கழிவுப் பொருட்களை கூழ்ம நிலைக்கு மாற்றப்பட்ட பிறகு அதன் வழியாக வந்து ஊற்றுவாங்க. அப்படி ஊற்றும் பொழுது அது வந்து அந்த டிக்ஸ்டர், அதாவது தொட்டிக்குள்ளே போய் சேமிக்கப்படும். சரிங்களா? அப்போது தொட்டிக்குள்ளே சேமிக்கப்பட்ட பிறகு என்ன பண்ணுவாங்க அப்படின்னா, நான் சொன்ன மாதிரி சில நாட்களுக்கு பிறகு பாக்டீரியாக்களால் அந்த கழிவு வந்து சிதைக்க செய்கிறாங்க. இப்போ சிதைக்க செய்யும் பொழுது அதுலேருந்து சில ஆசிட்ஸ் வந்து ப்ரொடியூஷன் ஆகும். இப்போ அந்த ஆசிட்ஸை வந்து மறுபடியும் சிதைக்க செய்யும் பொழுது நமக்கு சில கேஸஸ் கிடைக்கும். சரிங்களா? அப்படி வர்ற கேஸஸை வந்து நம்ம அவுட்லெட் மூலமாக வெளியெடுப்போம். சரிங்களா? இதில் இந்த ஸ்டேரியர் அப்படின்னு என்னதுப்பா, அது ஒரு காத்தாடி தான், வேறு ஒன்றும் கிடையாது. அப்போது இந்த கழிவுப் பொருட்களை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணுறதுக்காண்டி அது வந்து பார்த்திங்கன்னா சுற்ற விடுவாங்க. அப்போது உள்ளே வரக்கூடிய கழிவுப் பொருட்கள் வந்து நல்லா சுற்ற ஆரம்பிக்கும். அப்போ ஒன்றோடு ஒன்று கலக்க ஆரம்பிக்கும். அதுக்காண்டி தான் அதை பயன்படுத்துகிறாங்க. சரிங்களா? இப்போது இதில் மெயினானது என்னென்னு பார்த்தீங்கன்னா, இந்த இன்லெட் போர்ட் வழியாக ஊற்றக்கூடிய கழிவுப் பொருட்கள் வந்து அவுட்லெட் போர்ட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அந்த அவுட்லெட் போர்ட் வழியாக நம்ம எடுத்துக்கலாம். இப்போ இந்த கழிவுப் பொருட்கள் அதோட தன்மையை இழந்துருச்சு அப்படின்னா அந்த அவுட்லெட் போர்ட் வழியாக அதை வெளியே எடுத்துக்கலாம். அப்போது இந்த பிளான்ட்டை நம்ம நிப்பாட்ட வேண்டிய அவசியம் கிடையாது. அந்த ஃபஸ்ட்டு இதில் பார்த்த மாதிரி நிப்பாட்டணும் அவசியம் கிடையாது. இன்லெட்டுக்கு ஒரு தனியாக இருக்குது, அவுட்லெட்டுக்கு ஒரு இது தனியாக இருக்குது. சரிங்களா? அப்போது இந்த ப்ராசஸ்க்கு அப்புறம் உற்பத்தி பண்ணப்பட்ட கேஸஸ் வந்து எங்கே போகுது அப்படின்னா கேஸ் அவுட், அதாவது டாப் சைடில் கேஸ் அவுட்னு ஒன்று இருக்குது பார்த்தீங்களா? அங்கே வந்து வால்வு மூலமாக கண்ட்ரோல் பண்ணி அந்த கேஸை வந்து வெளியே எடுத்து நமக்கு என்ன தேவையோ அந்த தேவைக்கு வந்து பயன்படுத்திக்கலாம். சரிங்களா? இந்த சிஸ்டத்தோட
மெயினான அட்வான்டேஜ்னு சொல்லிட்டு ஒரு 2-3 இருக்குது சரிங்களா. அதில் வந்து மெயினான டிஸ்அட்வான்டேஜ் பார்த்தோம், இதில் மெயினான அட்வான்டேஜ் வந்து ஒரு 2-3 இருக்குது. ஒன்று பார்த்திங்க அப்படின்னா இதில் வந்து கழிவுப் பொருட்களை பிளான்ட்டை நிப்பாட்டிட்டு எடுக்க வேண்டிய அவசியம் கிடையாது. ஏன்னா இன்லெட் போர்ட் தனியாக இருக்குது, அவுட்லெட் போர்ட் தனியாக இருக்குது. அதனால் கழிவுப் பொருட்களை உள்ளே செலுத்துறதும் கழிவுப் பொருட்களை வெளியே எடுக்கிறதும் ரொம்ப சுலபம் சரிங்களா. அது ஒன்று. ரெண்டாவது வந்து பார்த்திங்கன்னா பிளான்ட் வந்து எப்போவுமே நமக்கு ரெடியாகவே இருக்கும். இதை வந்து ஸ்டாப் பண்ணி மெயின்டைன் பண்ணணும்னு அவசியம் கிடையாது. ஏன்னா கழிவுப் பொருட்களை நிறைஞ்சி அதோட தன்மை இழந்தோடனே நம்ம எடுத்துக்கிட்டே இருக்கிறோமோ, அதனால் இதுக்கு வந்து மெயின்டெனன்ஸ் பண்ண வேண்டியது பெருசாக இருக்காது சரிங்களா. அதுக்கப்புறம் இதில் வந்து பார்த்திங்கன்னா இதிலேருந்து கேஸஸ் வந்து வெளியே எடுக்கிறது ரொம்ப சுலபம். ஏன்னா இன்லெட்டும் அவுட்லெட்டும் தனித்தனியாக இருக்கிறதுனால கேஸ் போர்ட் வந்து ரொம்ப சுலபமாக எந்த அடைப்பும் இல்லாமல் அதிலிருந்து கேஸை வந்து நம்ம சுலபமாக எடுத்து பயன்படுத்திக்கலாம். அதுதான் இதோட இருக்கக்கூடிய மெயின் அட்வான்டேஜ்னு சொல்லி சொல்கிறாங்க புரிஞ்சுங்களா. இன்றைக்கி நம்ம இந்த சிலபஸில் இதெல்லாம் பார்த்துருக்கோம். இதை நீங்கள் ஒரு தடவை புக் எடுத்து ரீட் பண்ணி பாருங்கள், கண்டிப்பாக உங்களுக்கு புரியும் சரிங்களா. எப்பயும் சொல்கிற மாதிரி தான், புரியலைன்னா நீங்கள் தாராளமாக எனக்கு ஃபோன் பண்ணலாம் சரிங்களா. நன்றி ஸ்டூடெண்ட்ஸ்.